everyone, welcome to Keystone IAS Academy. இன்னைக்கு நாம டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் சீரிஸ்ல 22nd மார்ச் and 23rd மார்ச் ரிலேட்டடா இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம பார்க்க போறோம். இம்பார்ட்டன்டான எடிட்டோரியல்ஸ் அண்ட் ஆர்டிகல்ஸ் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். So இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்க so that you will be having a better clarity on the subjects we are going to discuss today. ஓகேங்களா? So என்னென்ன டாபிக்ஸ் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா லித்தியம் ரெக்கவரி from battery waste. Next நீல்கிரி தார் and நீலக்குறிஞ்சி. ஓகேவா? தேர்ட் வந்து டபுள் என்ஜின் கவர்மெண்ட், ஃபோர்த் ஆயுஷ். ஸோ இந்த 4 டாபிக்ஸ் தான் நாம் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போகிறோம் இந்த வீடியோவில் பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா? ஸோ டாபிக்ஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி கீஸ்டோன் ஐஏஎஸ் அகாடமியில் ஒரு ஃப்ரீ யூபிஎஸ்சி செமினார் அப்படின்றத கண்டக்ட் பண்ணுறாங்க. நீங்கள் இன்கேஸ் ஐஏஎஸ் ஆகணும், ஐபிஎஸ் ஆகணும், இல்லை ஐஎஃப்எஸ் ஆகணும் அப்படின்ற எய்மோட இருந்தீங்க அப்படின்னா இந்த செமினார் அட்டன் பண்ணி நீங்கள் பயனடைஞ்சிக்கலாம். இதில் என்னென்ன சொல்லி தருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரண்ட் அஃபேர்ஸ் எப்படி படிக்கணும் அப்படின்றது சொல்லி தருவாங்க. நிறைய ரிசோர்ஸஸ் இருக்கு, அது எப்படி நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்றது சொல்லி தருவாங்க. நெக்ஸ்ட் நான் 2027ல அட்டெம்ப்ட் கொடுக்க போறேன். நான் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்டா இருக்கேன், இல்லை ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலா இருக்கேன், இல்லை வந்துட்டு ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கேன் அப்படின்னா நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்றதையும் நீங்க அங்க தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? இந்த செமினார் அப்படின்றது 29th மார்ச் அன்னைக்கு நடக்குது, 10 AM நடக்குது கீஸ்டோன் ஐஏஎஸ் அகாடமியில். ஸோ இதுக்கு நீங்கள் கலந்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய QR கோடை நீங்கள் ஸ்கேன் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இல்லைன்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த கான்டாக்ட் நம்பர் இருக்குல்ல, அது கால் பண்ணி உங்களோட சீட்டை நீங்கள் லாக் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ மேக் யூஸ் ஆஃப் இட். ஸோ இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டாபிக் போயிடலாமா? ஃபர்ஸ்ட் டாபிக் லித்தியம் ரெக்கவரி ஃப்ரம் பேட்டரி வேஸ்ட். ஓகேவா? ஸோ இதுதான் டாபிக். இது ஏன் சார் நியூஸில் வந்திருக்கு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே தெரியும் லித்தியம் அப்படின்றது நிறைய பேட்டரிஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்கல்ல. ஸோ இப்போது என்னென்னா பேட்டரிஸ் யூஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த பேட்டரி நம்ம என்ன பண்ணுவோம், தூக்கி போட்டுருவோம், இல்லை வேறு ஏதாவது இது பண்ணிவிடுவோம். ஸோ அது என்னவா மாறும், அது வேஸ்ட்டாக மாறும். இப்போ என்னென்னா அந்த பேட்டரியில் ஃபுல்லாக யூஸ் பண்ணாமல் ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு நம்ம யூஸ் பண்ணாமல் தூக்கி போட்டிருப்போம்ல, அதில் வந்துட்டு இந்த லித்தியம் அப்படின்றது இருக்குது. ஓகேவா? அந்த லித்தியமை எப்படி நம்ம திரும்ப வெளியே எடுத்து அதை எப்படி எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணுறது, எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுறது அப்படின்றது தான் இவங்களோட இது. ஸோ இது ஒரு டெக்னிக்கலாக ஒரு மெத்தட் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அதனால தான் இந்த நியூஸ் வந்திருக்கு. ஸோ அதை எப்படி கண்டுபிடிச்சிருக்காங்க, என்ன மாதிரியான மெத்தட் அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த டாபிக் முடியுப்போ நீங்கள் அதில் கிளாரிட்டியாக இருப்பீங்க. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு லித்தியம்னா என்ன? லித்தியம் இஸ் அ லைட் வெயிட் மெட்டல் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். இதில் எங்கே யூஸ் பண்ணுவாங்க? எலக்ட்ரிக் வெஹிக்கல், மொபைல் ஃபோன்ஸில் யூஸ் பண்ணுவாங்க, அப்புறம் எனர்ஜி ஸ்டோரேஜ் சிஸ்டம்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ லித்தியமை பொறுத்த வரைக்கும் நம்ம நிறைய பார்க்குறப்போ இப்போ நிறைய வெஹிக்கல்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்கல்ல, எலக்ட்ரிக் வெஹிக்கல்ஸ். ஸோ அதனால் நமக்கு நிறைய ஒரு ஃபெமிலியரான ஒரு கண்டென்ட் தான் இந்த லித்தியமை பொறுத்த வரைக்கும். பேட்டரிஸில் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஓகேவா? ஸோ இப்போது நான் இந்த கான்செப்டை சொல்கிறேன், அவங்க எப்படி இதை வந்துட்டு இது பண்ணுறாங்க அப்படின்றத பொறுத்த வரைக்கும். ஓகேவா? ஸோ நீங்கள் இதை வந்து இப்போ இதை வந்து நமக்கு எல்லாருக்குமே தெரியும். பேட்டரின்றது பாசிட்டிவ் அப்படின்றது இருக்கும், நெகட்டிவ் சைடு. ஸோ 2 சைடுமே இருக்கும். ஓகேவா? பேட்டரியை பொறுத்த வரைக்கும் 2 சைட்ஸ் இருக்கும். ஒன்று வந்து பாசிட்டிவ், இன்னொன்று வந்து நெகட்டிவ். ஓகேவா? ஸோ இந்த பாசிட்டிவை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேத்தோட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? பாசிட்டிவ் என்ன சொல்லுவாங்க? கேத்தோட் டெர்மினல் அப்படின்வாங்க. ஸோ நெகட்டிவை பொறுத்த வரைக்கும் ஆனோட் டெர்மினல் அப்படின்னு சொல்லுவாங்க. பாசிட்டிவ்ன்றது கேத்தோட், நெகட்டிவ் அப்படின்றது ஆனோட் அப்படின்வாங்க. ஓகேவா? இந்த கேத்தோடு என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் இந்த கேத்தோடு என்ன பண்ணும், இங்கே வந்துட்டு லித்தியம், இங்கே தான் வந்துட்டு பேட்டரியை பொறுத்த வரைக்கும் லித்தியம் அப்படின்றது இருக்கும். ஓகேவா? அப்புறம் எலக்ட்ரிக் கரண்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இது எலக்ட்ரிக் கரண்ட்லாம் இங்கே தான் என்டர் ஆகும். ஸோ இது வந்துட்டு கேத்தோட், இது வந்து ஆனோட் அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ ப்ளஸ் வந்து கேத்தோட், மைனஸ் வந்து ஆனோட். ஓகேவா? ஸோ இந்த ப்ளஸில் தான் என்ன இருக்கும், லித்தியம் அப்படின்றது இருக்கும். நெகட்டிவில் எதுவுமே இருக்காது. இப்போ பொறுத்த வரைக்கும் இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, ப்ளஸில் வந்து லித்தியம் இருக்கும், மைனஸில் வந்துட்டு எதுவும் இருக்காது அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ பேட்டரியை யூஸ் பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா என்ன ஆகும்னா, இந்த லித்தியம் அயான்ஸ் இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த லித்தியம் அயான்ஸில் என்ன ஆகும், இந்த ஆனோட் பகுதிக்கு போக ஆரம்பிக்கும். ஓகேவா? ஸோ நான் வந்துட்டு பேட்டரியாக நார்மலாக வச்சுருக்கிறப்போ, நான் யூஸ் பண்ணாமல் வச்சுருக்கிறப்போ எங்கே லித்தியம் இருக்கும், இந்த கேத்தோடில் தான் இருக்கும். ஓகேவா? ஸோ நான் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா இந்த லித்தியம் அயான்ஸ் என்ன ஆகும், இங்கேருந்து ஆனோடுக்கு ஷிஃப்ட் ஆகும். புரியுதா? என்னோட கர்சரை பாருங்கள், இங்கேருந்து கேத்தோட்லேருந்து ஆனோடுக்கு ஷிஃப்ட் ஆகும். ஓகேவா? ஸோ லித்தியம் அயான்ஸ்ன்றது மூவ் ஆகும். ஓகேவா? ஸோ எலக்ட்ரிக் கரண்ட்ஸ் என்ன ஆகும்,
எலக்ட்ரிக் கரன்சி அப்போ தானே இதாகும். ஸோ எலக்ட்ரிக் கரன்ஸ் இங்கே என்டர் ஆகும், ஸோ இங்கே லீவ் ஆகும். ஸோ ரெண்டுமே என்ன, இங்கே என்டர் ஆகி இங்கே லீவ் ஆகுறது. லித்தியம் இங்கே இருக்கும், அதுக்கப்புறம் என்ன இங்கேருந்து இங்கே மூவ் ஆகும். ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணிடுறேன், பேட்ரி வாங்கிடுறேன். நான் பேட்ரி யூஸ் பண்ணுறப்போ என்ன ஆகுது, இந்த லித்தியம்ன்றது இங்கேருந்து நம்ம கேத்தோட்லேருந்து என்ன ஆகுது, ஆனோடுக்கு மூவ் ஆகுது. ஆனோடுக்கு மூவ் ஆகுறப்போ நான் ஒரு 2 நாள் யூஸ் பண்ணிவிட்டு அந்த பேட்டரியை விட்டுறேன். ஓகேவா? ஸோ ஒரு 100% வச்சுக்கலாம். ஸோ 100%ல் ஒரு 20% என்ன ஆகுது, நம்ம ஆனோடு பக்கம் போயிடுது. லித்தியம் அயான்ஸ்ன்றது ஆனோடு பக்கம் போயிடுது. மீதி 80% வந்துட்டு என்ன ஆகுது, நம்ம கேத்தோட்லேயே இருக்குது, அப்படியே பேலன்ஸில் இருக்குது. ஓகேவா? அப்புறம் நான் என்ன பண்ணிடுறேன், டியூ டு சம் ரீசன்ஸ் அந்த பேட்டரி தூக்கி போட்டுறேன், வெளியே தூக்கி போட்டுறேன். அப்போது எனக்கு இங்கே எத்தனை பர்சன்டேஜ் வந்து லித்தியம் இருக்கும், 80%ன்றது லித்தியம் இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த 80% லித்தியம் தான் நான் என்ன பண்ணுறேன், ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணி அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி நான் எப்படி எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுறது அப்படின்றது தான் இதோட கான்செப்ட். புரியுதா? ஸோ நான் என்ன சொல்லிட்டேன், ஒரு பேட்டரி இருக்குது, பேட்டரியில் 2 சைடு இருக்குது, பாசிட்டிவ்ன்றது இருக்குது, நெகட்டிவ் அப்படின்றதும் இருக்குது. ஸோ பாசிட்டிவில் தான் என்ன இருக்குது, கேத்தோட் அப்படின்னு சொன்னேன், நெகட்டிவ் வந்துட்டு ஆனோட் அப்படின்றதையும் சொன்னேன். ஸோ பாசிட்டிவில் லித்தியம் அப்படின்றது லித்தியம் அயான்ஸ் இருக்கும், நெகட்டிவில் எதுவும் இருக்காதுன்னு கன்சிடர் பண்ணிக்க சொன்னேன். ஸோ பாசிட்டிவில் நம்ம யூஸ் பண்ணுறப்ப என்ன ஆகும், இந்த லித்தியம் அயான்ஸு கேத்தோட்லேருந்து ஆனோடுக்கு மூவ் ஆகும் அப்படின்றது சொன்னேன். ஸோ குறிப்பிட்ட டைமில் நான் என்ன பண்ணிடுறேன், யூசேஜை ஸ்டாப் பண்ணிடுறேன். அப்போ இங்கேருந்து இங்கே மூவ் ஆகிடுச்சு சிலது. ஓகேவா? இங்கே மட்டும் சிலது அப்படியே தேங்கி இருக்குது வித்தவுட் எனி யூசேஜ். ஓகேவா? எந்த யூஸும் இல்லாமல், எந்த யூஸ் பண்ணாமல் ஃப்ரெஷ்ஷாக வந்துட்டு இங்கே லித்தியம் அயான் சிலது இருக்குது, நான் வந்துட்டு தூக்கி போட்டுடுறேன். அப்போ வேஸ்ட்டாக மாறுறப்போ ஆனால் அன்யூஸ்டு என்ன இருக்குது, லித்தியம் அயான்ஸ்ன்றது இதில் இருக்குது. நான் யூஸ் பண்ணலை, பாதி நான் இப்போ பாருங்கள் சிம்பிளாக சொல்லிடுறேன். அதே கான்செப்ட் தான், 20% நான் யூஸ் பண்ணிட்டேன், ஆனால் பேலன்ஸு 80% அப்படின்றது இங்கே இருக்குது. நான் என்ன பண்ணிடுறேன், இந்த பேட்டரியை தூக்கி வெளியே போட்டுறேன், வேஸ்ட்டாக அது மாறிடுது. வேஸ்ட்டாக மாறுறப்போ எனக்கு இங்கே 80% லித்தியம் அன்யூஸ்டாகவே இருக்குது. ஓகேவா? இந்த அன்யூஸ்டு லித்தியம் வெளியே எடுத்து நான் அதை எப்படி எஃபெக்டிவாக யூஸ் பண்ணலாம் அப்படின்றது தான் இவங்களோட கான்செப்ட். புரியுதா? ஸோ இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ இவங்க டெக்னிக் என்னன்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த இது இருக்குது பார்த்தீங்களா பேட்ரிஸு, அதை ஹீட் பண்ணிடணும். ஓகேவா? ஃபுல்லாக ஹீட் பண்ணிவிட்டு என்ன பண்ணிடணும், அது என்ன ஆகும், ஒரு மோல்டன் ஸ்டேட்டுக்கு வந்துடும். அந்த பேட்ரிஸ் வந்து உடையும், அப்புறம் வந்துட்டு அந்த லித்தியம்கான இது கிடச்சிரும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து இந்த கேத்தோட் பகுதி இருக்குது பார்த்தீங்களா, இந்த கேத்தோட் பகுதியில் ஹீட் பண்ண ரொம்ப மோல்டனால் சால்ட் மிக்சர்ஸ் என்ன பண்ணுவாங்க, இது கூட அனுப்பி விட்டுருவாங்க இந்த கேத்தோட் பகுதிக்கு. ஓகேவா? அப்போது இந்த சால்ட் மிக்ஸ்ட் இங்கே தானே லித்தியம் இருக்குன்னு இந்த கேத்தோட் பகுதியில் அன்யூஸ்டுன்றது. ஸோ இங்கே என்ன பண்ணுறாங்க, ஹார்ட்டான மோல்ட் ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய சால்ட் மிக்சர்ஸை உள்ளே அனுப்பிடுறாங்க. அப்போது லித்தியம் இதோட சேர்ந்துடுது. ஓகேவா? லித்தியம் சேர்ந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, ஸோ லித்தியம் நமக்கு கிடச்சிருச்சு, ஸோ எடுக்கிற ப்ராசஸில் கிடச்சிருச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, இதை வந்துட்டு இதிலேருந்து ஆக்சிஜனை ரிமூவ் பண்ணிடுறாங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க, பேட்டரியை ஹீட் பண்ணுறாங்க. ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, மோல்ட்டாக இருக்கக்கூடிய, அதாவது உருகுத்தன்மை இருக்கக்கூடிய அந்த சால்ட் மிக்சர் ரொம்ப ஹீட் பண்ணால் என்ன ஆகும், ஒரு மாதிரி லிக்விட் ஃபைலில் சால்ட் மாறிடும்ல, அந்த மோல்டன் ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய சால்ட் என்ன பண்ணுறாங்க, இந்த கேத்தோட் பகுதியில் அனுப்புகிறாங்க. அப்போ என்ன ஆகுது, இந்த கேத்தோட் பகுதியில் அனுப்புகிறப்போ அந்த லித்தியம்ன்றது இது கூட சேர்ந்துடுது. ஓகேவா? இது கூட சேர்ந்து முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, இதுலேருந்து ஆக்சிஜனை எடுத்துடுறாங்க. ஸோ அந்த ப்ராசஸ் பேர் தான் என்ன, ரெடக்ஷன் அப்படின்வாங்க. இதுலேருந்து ஆக்சிஜனை ரிமூவ் பண்ணிடுறாங்க. இந்த லித்தியமை இந்த மோல்டன் சால்ட் மிக்சர்லேருந்து ஆக்சிஜனை தூக்கிடுறாங்க. தூக்குனதுக்கப்புறம் லித்தியம் அப்படின்றது கிடைக்குது. இது வந்து 96% எஃபிஷியன்சியாக இருக்குது. புரியுதா? ஸோ இதுதான் கான்செப்ட். ரொம்ப ஈஸியான கான்செப்ட் தான், புரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு திரும்ப நான் ஒரு வாட்டி சொல்லிடுறேன். ஒரு பேட்டரி இருக்குது, ப்ளஸ் அண்ட் மைனஸ்ன்றது இருக்கும். ப்ளஸ்ன்றது கேத்தோட், மைனஸ் அப்படின்றது என்ன, ஆனோட். ஸோ பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படின்னு நான் உங்களுக்கு புரியறதுக்காக ப்ளஸ் மைனஸ்ன்றேன். பாசிட்டிவ் அப்படின்றது கேத்தோட், நெகட்டிவ் அப்படின்றது ஆனோட் அப்படின்றது. ஓகேவா? ஸோ இந்த பாசிட்டிவில் தான் லித்தியம் இருக்கும் அப்படின்னு சொன்னால், நெகட்டிவில் எதுவும் இருக்காதுன்னு கன்சிடர் பண்ணிக்கோங்கன்னு. ஸோ இப்போது யூஸ் பண்ணுறப்போ இங்கேருந்து கேத்தோட்லேருந்து ஆனோடுக்கு லித்தியம் அயான்ஸ்ன்றது மூவ் ஆகும். மூவ் ஆனதுக்கப்புறம் என்ன ஆகுது, இங்கே அன்யூஸ்டாக சிலது நம்ம யூஸ் பண்ணுறது ஸ்டாப் பண்ண உடனே அன்யூஸ்டான லித்தியம் இங்கே கேத்தோட்லேயே தான் இருக்குது.
ஸோ இது இ வேஸ்ட்டாக மாறினதுக்கப்புறம் இந்த அன்யூஸ்டாக இருக்குல்ல, இந்த கேத்தோடில் இருக்கக்கூடிய லித்தியம் அதை வெளியே எடுக்கக்கூடியது தான் இந்த எஃபெக்டிவாக வெளியே எடுக்கக்கூடிய அந்த ப்ராசஸ் தான் இப்போ புதுசாக கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்றது சொன்னோம். ஓகேவா? ஸோ இதோட கான்செப்ட் புரிஞ்சிச்சு. இது எப்படி எடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேட்டரிஸை ஃபஸ்ட்டு ஹீட் பண்ணுவாங்க. ஹீட் பண்ணிவிட்டு மோல்டனான சால்ட் மிக்ஸ்டரை உள்ளே அனுப்புவாங்க இந்த கேத்தோட் பகுதியில். அப்போது இந்த லித்தியம்ன்றது இந்த சால்ட் மிக்ஸ்டரோட சேர்ந்துடுது. சேர்ந்ததுக்கப்புறம் இந்த மிக்ஸ்டர்லேருந்து ஆக்சிஜனை ரிமூவ் பண்ணிடுறாங்க. அந்த ப்ராசஸ் பேர் ரிடக்ஷன். ஸோ அதுலேருந்து லித்தியம் என்ன ஒரு மெட்டலாக கிடைக்குது நமக்கு. ஸோ அது என்ன எத்தனை பர்சன்டேஜ் எஃபிஷியன்சியாக இருக்குது? 96% எஃபிஷியன்சியாக இருக்குது அப்படின்றது சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இது வரைக்கும் கான்செப்ட் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் போகலாம். ஸோ நெக்ஸ்ட் இது எதுக்கு சிக்னிஃபிகன்ஸ்? ரிசோர்ஸ் செக்யூரிட்டி. நம்ம நிறைய வந்துட்டு இம்போர்ட்ஸ் வந்து லித்தியம் நிறைய இம்போர்ட் பண்ணுறோம். ஸோ இது மாதிரி இவிஎஸ்லேருந்து நம்ம கலெக்ட் பண்ண நமக்கு என்ன கிடைக்குது? இம்போர்ட்லேருந்து நமக்கு அந்த இம்போர்ட்டுக்கான டிபெண்டன்ஸ் அப்படின்றது ரொம்ப கம்மியாக இருக்குது. ஓகேவா? ஸோ என்விரான்மெண்ட் பெனிஃபிட்ஸ் என்ன? நிறைய இவேஸ்ட் இருக்குது. ஸோ அந்த இவேஸ்ட்லேருந்து ஹார்ம்ஃபுல்லான சப்ஸ்டன்ஸ் வெளியாகிடுச்சுன்னா என்ன ஆகும்? ரொம்ப டேஞ்சர் என்விரான்மெண்ட்டுக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? இந்த பேட்டரி வேஸ்ட்லேருந்து நாம் எடுத்தோம், இந்த லித்தியம் எடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்ட் பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குது. அப்புறம் இந்த ரீசைக்ளிங் ப்ராசஸும் நம்ம பண்ணுற மாதிரி இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து எனர்ஜி டிரான்சிஷன், எலக்ட்ரிக் வெஹிக்கல்ஸ் யூஸ் ஆகும், ரெனியூவபிள் எனர்ஜி ஸ்டோரேஜுக்கும் இது நல்லா யூஸ் ஆகும் அப்படின்றத பார்க்குறோம். ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும், இந்தியா லித்தியமில் ரிசர்வ்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது நம்ம பொறுத்த வரைக்கும். ஸோ நம்ம யார்கிட்ட இருந்து அதிகமாக இம்போர்ட் பண்ணுறோம்? நாம் சொல்லிட்டோம் இம்போர்ட் தான் அதிகமாக பண்ணுறோம் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிச்சு. யார்கிட்ட இருந்து பண்ணுறோம்? ஆஸ்திரேலியா கிட்ட இருந்து பண்ணுறோம், சைல் கிட்ட இருந்து பண்ணுறோம். ஓகேவா? இது சில பேர் சைல்னுவாங்க, சில்லின்வாங்க. ஓகேவா? ஸோ ஆஸ்திரேலியா, சைல் இவங்க கிட்ட இருந்து தான் நிறைய நம்ம இம்போர்ட் பண்ணுறோம் அப்படின்றது தெரியுது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் லித்தியம் ரிசோர்ஸஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து இந்த ஆத்ம நிர்பார் பாரத் அந்த ஸ்கீம் இப்போ நம்ம ரீசைக்கிள் பண்ணுறதால, ஸோ இது ஆத்ம நிர்பார் பாரத், மேக் இன் இந்தியாவா இது மாறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஸோ இந்த க்ளீன் எனர்ஜியை பொறுத்த வரைக்கும். ஓகேவா? ஸோ இந்த டாபிக் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சுக்கும் போது இது ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். புரிஞ்சிருச்சு அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த டாபிக். ஸோ இந்த டாபிக் புரியல அப்படின்னா திரும்ப நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து இந்த வீடியோ பாருங்கள். 2-3 டைம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். ஓகேவா? ஸோ இந்த டாபிக் ரிலேட்டடாக ஒரு ப்ராக்டிஸ் கொஸ்டின் கொடுத்துருக்கேன். ஸோ கொஸ்டின் நம்பர் 1 அப்படின்னு போட்டு கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய ஆன்சர்ஸ் போடுங்க. மீதி இருக்கக்கூடிய அடுத்த 3 டாபிக்ஸ்க்கும் நம்ம ப்ராக்டிஸ் கொஸ்டின் கொடுத்துருக்கோம். ஸோ 1, 2, 3 அப்படின்னு போட்டு வந்தீங்கன்னா ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் டாபிக் போயிடலாமா? நெக்ஸ்ட் டாபிக் வந்து நீலகிரி தார் அண்ட் நீலக்குறிஞ்சி. ஓகேவா? ஸோ இந்த நீலக்குறிஞ்சி, நீலகிரி தார் நம்ம அப்பப்போ கரண்ட் அஃபேர்ஸில் வந்துட்டே இருக்கும். ஓகேவா? ஏதாவது ஒரு ரிலேட்டடாக வந்துடும் நமக்கு. ஓகேவா? இது ஏன் சார் கரண்ட் அஃபேர்ஸில் இப்போ நம்ம பார்க்குறோம், இன்னைக்கு நம்ம பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சொக்ரமுடி ஹில்ஸ் அப்படின்ட்டு இடுக்கி கேரளாவில் இருக்குது. ஓகேவா? இதில் வந்து இந்த என்க்ரோச்மெண்ட்ஸ் இருக்குல்ல, இந்த நில அபகரிப்பு அப்படின்லாம் பண்ணுறாங்க பார்த்தீங்களா? அவங்க வந்துட்டு என்ன பண்ணுறாங்க? என்க்ரோச்மெண்ட்ஸ்லாம் மொத்தமாக ரிமூவ் பண்ணிடுறாங்க அங்கே இருக்கக்கூடிய அஃபிஷியல்ஸ். ஸோ அதனால தான் என்ன ஆகுது? அங்கே இருக்கக்கூடிய ஹேபிடேட்ஸ், நீலகிரி தார் அப்புறம் நிறைய அனிமல்ஸ் எல்லாம் பாதுகாக்கப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே என்க்ரோச்மெண்ட்ஸை ரிமூவ் பண்ணிட்டாங்க அப்படின்றதுனால இங்கே வந்துட்டு இந்த நீலகிரி தார் அப்படின்ற இதுவும் நீலக்குறிஞ்சி அப்படின்ற ஃப்ளவர் பற்றியும் நாம் இந்த கரண்ட் அஃபேர்ஸில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு நீலகிரி தார். நீலகிரி தாரை பொறுத்த வரைக்கும் அதோட சயின்டிஃபிக் நேம் பார்த்தீங்கன்னா நீலகிரி ட்ராகஸ் ஹைலோக்ரியூஸ். ஸோ இது மேபி நான் மிஸ்டேக் பண்ணியிருக்கலாம் ஸ்பெல் பண்ணுறதுல. ஸோ அதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க, ஸ்பெல்லிங் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? இது எண்டமிக் டு வெஸ்டர்ன் காட்ஸ். ஓகேவா? எங்கெங்கே இருக்கும் இது? கேரளா, தமிழ்நாடு. ஸோ இந்த 2 ஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் நீலகிரி தார் அப்படின்றது இருக்குது. ஐயூசிஎன் ஸ்டேட்டஸை பொறுத்த வரைக்கும் என்டேஞ்சர்ட் அப்படின்ற ஸ்டேட்டஸில் தான் வச்சுருக்காங்க. வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்டில் ஸ்கெடியூல் 1ல் வச்சுருக்காங்க இந்த நீலகிரி தாரை பொறுத்த வரைக்கும். ஓகேவா? ஹேபிடேட் வந்துட்டு ஹை ஆல்டிடியூட் கிராஸ்லேண்ட்ஸ், ரொம்ப ஹைட்டாக இருக்கக்கூடிய கிராஸ்லேண்ட்ஸ் அப்புறம் ராக்கி கிளிப்ஸில் தான் அதிகமாக காணப்படுது. மேஜர் பாப்புலேஷன், இதோட பாப்புலேஷன் அதிகமாக காணக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எரவிக்குளம் நேஷனல் பார்க்கில் தான் அதிகமாக இருக்குது. இதை பொறுத்த வரைக்கும் இது என்ன சார் த்ரெட்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்க்ரோச்மெண்ட் இந்த மாதிரி இது பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அது வாழ்விட பகுதியில் வந்துட்டு ஆக்கிரமிக்கிறது. ஸோ அதனால் இதுக்கான த்ரெட் அப்படின்றது இருக்குது. பிளான்டேஷன் எக்ஸ்பான்ஷனால் நடக்குது. ஹேபிடேட் ஃப்ராக்மெண்டேஷன், அது கூட இருக்கக்கூடிய சக உயிரினங்கள் என்ன ஆகுது? பிரிஞ்சு ஃப்ராக்மெண்ட்ஸாக பிரிகிறப்போ அது என்ன ஆகுது? அதுக்கு த்ரெட் அப்படின்றது கிரியேட் ஆகுது. ஓகேவா? நெக்ஸ்ட் நீலக்குறிஞ்சி. ஸோ இதுக்கான சயின்டிஃபிக் நேம் வந்து ஸ்ட்ரோபிலாந்தஸ் குந்தியானா அப்படின்றது தான் இதோட சயின்டிஃபிக் நேமாக இருக்குது. எண்டமிக் டு வெஸ்டர்ன் காட்ஸ். ஸோ சேம் அதே தான் நம்ம இங்கே பார்த்தோம்ல, நீலகிரி தாரம் எண்டமிக் டு வெஸ்டர்ன் காட்ஸ்.
இங்கே வந்துட்டு இதுவும் எண்டமிக் டு வெஸ்டர்ன் காட்ஸ் அப்படின்றது. நம்ம குறிஞ்சி அப்படின்னாலே நமக்கு தெரியும், சின்ன வயசில் தமிழ் புக்கில் படிச்சிருப்போம். குறிஞ்சி வந்துட்டு 12 இயர்ஸ் ஒன்ஸுக்கு தான் ப்ளூம் ஆகும், பூக்கும் அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம். ஸோ ஃபேமஸ் ஃபார் என்ன, ப்ளூம் ஒன்ஸ் இன் 12 இயர்ஸ் அப்படின்றத பார்க்க போகிறோம். எக்கலாஜிக்கல் இம்பார்ட்டன்ஸ் என்ன, பாலினேட்டர்ஸை சப்போர்ட் பண்ணுது, கிராஸ்லேண்ட் எக்கோசிஸ்டம் இது பாதுகாக்குது, அப்புறம் வந்துட்டு ஹெல்த்தி மான்டேன் எக்கோசிஸ்டமையும் இது கிரியேட் பண்ணுது. ஓகேவா? ஸோ எக்கலாஜிக்கல் கண்டெக்ஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் மொத்தமாக பார்க்கணும்னா ஷோலா கிராஸ்லேண்ட் எக்கோசிஸ்டம் இது என்ன, யூனிக் எக்கோசிஸ்டம் ஆஃப் வெஸ்டர்ன் காட்ஸ். கிராஸ்லேண்ட்ஸும் இருக்கும், அங்கங்கே என்ன இந்த ஃபாரஸ்ட்டும் சின்ன சின்னதாக இருக்கும். ஃபாரஸ்டோட பேச்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, பேச்சஸ் மாதிரி சின்னதாக ஒரு இடங்களை குறிப்பிட்டு. ஸோ கிராஸ்லேண்ட்ஸ் ப்ளஸ் ஃபாரஸ்டோட பேச்சஸ் அப்படின்றதும் இருக்கும். அப்புறம் இந்த சக்கரமுடி ஹில்ஸ் வந்து ஒன் ஆஃப் த ரிச் பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட்ஸ் அப்படின்றது. அதிகமான உயிரினங்கள், அதிகமான இந்த ஃப்ளோராஃபானா அதிகமாக தென்படக்கூடிய ஒரு ஹாட்ஸ்பாட்டாக கன்சிடர் பண்ணுறாங்க. கன்சர்வேஷன் கன்சர்ன்ஸை பொறுத்த வரைக்கும் என்க்ரோச்மெண்ட் இன் எக்கலாஜிக்கலி சென்சிட்டிவ் ஜோன்ஸ் வயலேட்ஸ் ரெக்கமெண்டேஷன் ஆஃப் வெஸ்டர்ன் காட்ஸ் எக்காலஜி எக்ஸ்பர்ட் பேனல். ஸோ இந்த கன்சர்வேஷன் என்ன, இங்கே வந்துட்டு என்க்ரோச்மெண்ட்றது ரொம்ப தடை பண்ணியிருக்காங்க. அப்புறம் வந்துட்டு ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருப்பாங்க, வெஸ்டர்ன் காட்ஸ் எக்கலாஜிக்கு எக்ஸ்பர்ட் பேனல் இந்த மாதிரி என்க்ரோச்மெண்ட்லாம் ரிமூவ் பண்ணணும் நிறைய அவங்க இது பண்ணியிருப்பாங்க, ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருப்பாங்க இந்த நம்ம சக்கரமுடி ஹில்ஸை பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் கன்சர்வேஷன் இந்த சக்கரமுடி ஹில்ஸை பொறுத்த வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே நிறைய காணக்கூடியது வந்துட்டு நம்ம நீலகிரி தார் அப்புறம் நீலக்குறிஞ்சி அப்படின்றது தான். ஓகேவா? ஸோ இந்த 2 டாபிக்ஸும் பார்த்துருப்போம். ஸோ இதோட லீகல் அண்ட் கன்சர்வேஷன் ஃப்ரேம்வொர்க் வந்து வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1972 பார்க்குறோம். ஃபாரஸ்ட் ரைட்ஸ் ஆக்ட், கம்யூனிட்டி ரைட்ஸ் வந்துட்டு பார்க்குறோம். ஓகேவா? ஸ்டேட் என்ன இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காங்க இதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ப்ராஜெக்ட் நீலகிரி தார், தமிழ்நாடு ஸ்டேட் தான் இதை எடுத்திருக்காங்க, ப்ராஜெக்ட் நீலகிரி தார் அப்படின்ட்டு. ஸோ இந்த நம்ம நீலக்குறிஞ்சியை பற்றி பார்த்தோம், நீலகிரி தாரை பற்றியும் பார்த்தோம். ஸோ இது ரிலேட்டடாக ப்ராக்டிஸ் கொஸ்டின் 2 கொடுத்துருக்கேன். கொஸ்டின் நம்பர் 2 அப்படின்னு போட்டு கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய ஆன்சர்ஸை நீங்கள் போடுங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து டபுள் இன்ஜின் கவர்மெண்ட். நம்ம இந்த எலெக்ஷன் டைமில் நிறைய கேள்விப்பட்டிருப்போம். இந்த ஸ்டேட் எலெக்ஷன் இப்போ என்னென்ன ஸ்டேட்ஸ் நடக்குது, தமிழ்நாடு நடக்க போகுது, பாண்டிச்சேரி யூனியன் டெரிட்டரி நடக்க போகுது, வெஸ்ட் பெங்கால் நடக்க போகுது, கேரளா நடக்க போகுது, அசாம் நடக்க போகுது. ஸோ இந்த மாதிரியான ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸில் எலெக்ஷன் நடக்க போகுது அப்படின்றதால இப்போ ரூலிங் கவர்மெண்ட், சென்ட்ரலில் ரூலிங் கவர்மெண்ட்டாக இருக்கக்கூடியவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டபுள் இன்ஜின் கவர்மெண்ட்டாக இருக்கணும், அப்போ தான் வந்துட்டு ஸ்டேட்ஸ் நல்ல வெல்ஃபேராக இருக்கும் அப்படின்றது சொல்கிறாங்க. ஸோ டபுள் இன்ஜின் கவர்மெண்ட்னா என்ன, ஸோ அதனால தான் இந்த நியூஸ்லும் வந்திருக்கு அப்படின்றத நம்ம பார்க்குறோம். எடிட்டோரியல் அப்படின்றதையும் குரேஷி அப்படின்ற ஒரு ஃபார்மர் எலெக்ஷன் கமிஷனர் வந்துட்டு இந்த ஆர்டிக்கலை எழுதியிருக்காரு. ஓகேவா? ஸோ இந்த டபுள் இன்ஜின் கவர்மெண்ட் அப்படின்னா என்னன்னா, ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு தெரிஞ்சுக்கலாம், சென்டரில் இருக்கக்கூடிய பார்ட்டி. ஓகேவா? அதே மாதிரி ஸ்டேட்டில் வந்துட்டு அதே பார்ட்டி, சென்ட்ரலில் ரூல் பண்ணக்கூடிய அதே பார்ட்டி ஸ்டேட்லேயும் ரூல் பண்ணாங்க அப்படின்னா இங்கே வந்துட்டு என்ன ஆகும், நல்ல கவர்னன்ஸ் கிடைக்கும். ஏன்னா நாங்கள் 2 பேரும் ஒரே பார்ட்டியை சேர்ந்தவங்க, நாங்கள் வந்துட்டு நல்லா எடுத்துகிட்டு போவோம், சென்ட்ரல்லேருந்து உங்களுக்கு ஃபண்ட்ஸ் நல்லா கிடைக்கும், ஸ்டேட்டும் நல்லா டெவலப் ஆகும். ஸோ டபுள் இன்ஜின் கவர்மெண்ட்டாக ரன் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும் ஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும். ஸோ டபுள் இன்ஜின் கவர்மெண்ட்டை நீங்கள் வர வைக்கணும் அப்படின்றது தான் எலெக்ஷன் கேம்பெயின்ஸ் போயிட்டுருக்கு. ஸோ இந்த டபுள் இன்ஜின் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் இருக்கக்கூடிய முக்கால்வாசி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்துட்டு ஆஸ் அ சிட்டிசன் நாம் தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஆஸ் அ சிட்டிசன் நாம் தெரிஞ்சுக்கணும் இந்த ஆர்டிக்கலை பொறுத்த வரைக்கும். பட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவாக நம்ம போகிறதால வந்துட்டு நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எக்ஸாம் ஓரியன்டாக என்ன தேவைப்படுதோ அதுதான் இந்த நம்ம இப்போ இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் இந்த டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும். ஓகேவா? ஸோ நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு நேச்சர் ஆஃப் இந்தியன் ஃபெடரலிசம் பார்க்கலாம். இந்த நேச்சர் ஆஃப் இந்தியன் ஃபெடரலிசம் பொறுத்த வரைக்கும் இந்தியா வந்துட்டு ஒரு கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னன்னா ஸ்டேட்டும் சென்டரும் 2 பேருமே டுகெதராக ஒர்க் பண்ணுறது தான் கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம் அப்படின்றது. ஆனால் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இன்னொன்று சொல்கிறாங்க, என்னன்னா குவாசி ஃபெடரல் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன, ஸ்ட்ராங்கான சென்டர் இருக்கிறது தான் அந்த குவாசி ஃபெடரல் ஸ்ட்ரக்சர். ஓகேவா? ஸோ இதுதான் இந்தியன் ஃபெடரலிசமோட நேச்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஃபிஸ்கல் ஃபெடரலிசம். இது டோட்டலாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சென்டருக்கும் ஸ்டேட்டுக்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்குறோம். ஏன்னா இவங்க என்ன சொல்கிறாங்க, டபுள் இன்ஜின் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ அதுதான் இன்கேஸ் அந்த டபுள் இன்ஜினில் வந்துட்டு மேலே வந்துட்டு ஒரு பார்ட்டி இருக்காங்க, கீழே ஸ்டேட்டில் வந்துட்டு அப்போசிஷன் பார்ட்டி இருக்காங்க வச்சுக்கோங்களேன். ஸோ அது நல்லா இருக்காதுல்ல, ஒரு பயமுறுத்துகிற சுச்சுவேஷன் மாதிரி இருக்கும்ல. நீங்கள் வந்துட்டு எங்களுக்கு ஃபண்டு கொடுக்கலனா அப்படின்ற மாதிரி ஆகிடும். நாங்கள் வந்துட்டு சேம் பார்ட்டி இருக்கக்கூடிய ஸ்டேட்டுக்கு மட்டும்தான் நாங்கள் என்ன பண்ணுறோம் ஃபண்டு கொடுப்போம் அப்படின்னு சொன்னோம்னா அது நல்லா இருக்காதுல்ல. ஸோ அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்குறோம். ஸோ ஃபிஸ்கல் ஃபெடரலிசம் பொறுத்த வரைக்கும் ஃபினான்ஸ் கமிஷனை அமைச்சிருக்காங்க. ஃபினான்ஸ் கமிஷன்றது ஒரு கான்ஸ்டியூஷனல் பாடி, ஆர்டிகல் 280 படி.
ஓகேவா? ஆர்டிகல் 280 என்ன சொல்றாங்க? ஃபினான்ஸ் கமிஷனோட ரோல்ஸை பற்றி சொல்கிறாங்க. இவங்க என்ன சொல்கிறாங்க? சென்டருக்கும் ஸ்டேட்டுக்கும் இருக்கக்கூடிய டேக்ஸ் ஷேரிங் அதை நீங்கள் பண்ணணும். எப்படி நீங்கள் பண்ணணும்? பேஸ்ட் ஆன் தி பாப்புலேஷன், ஏரியா அண்ட் இன்கம் டிஸ்டன்ஸ். ஸோ இதுபடி தான் நீங்கள் என்ன பண்ணணும்? சென்டர் வந்துட்டு ஸ்டேட்டுக்கு வந்து டேக்ஸ் ஷேரிங்கை கொடுக்கணும் அப்படின்றது சொல்கிறாங்க. ஆர்டிகல் 280 ஃபினான்ஸ் கமிஷனோட வேலை இது. ஓகேவா? இஷ்யூஸ் இந்த ஆர்டிக்கலில் என்னென்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போது சென்டரில் ஒரு பார்ட்டி ரூல் பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள் ஏ, நம்ம எந்த பார்ட்டியும் சொல்ல தேவையில்ல, நம்ம வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம். சென்டரில் ஒரு பார்ட்டி ஏ அப்படின்ற ஒரு பார்ட்டி இருக்காங்க. ஸ்டேட்டில் வந்து அதுக்கு அப்போசிஷனாக இருக்கக்கூடிய பார்ட்டி பி அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ ஏ என்ன பண்ணுவாங்க? எலெக்ஷன் கேம்பெயின் வரப்போ எல்லா ஸ்டேட்ஸ்க்கும் போயிட்டு எங்கள் ஏ பார்ட்டியோட கேண்டிடேட்ஸை வெற்றி பெற செஞ்சீங்கன்னா நம்மளுக்கு டபுள் இன்ஜின் கவர்மெண்ட் வரும். ஸோ அப்போ நம்ம வந்துட்டு ஃபண்ட்ஸ் நல்லா போகும். ஸோ எந்த ஒரு ஃப்ரிக்ஷனும் இல்லாமல் கரெக்டாக போகும் அப்படின்றது சொல்லுவாங்க. ஆனால் அந்த எலெக்ஷனில் என்ன ஆயிடுது? பீன்ற பார்ட்டி ஜெயிச்சிடுறாங்க. அப்போ என்ன ஆகுது அங்கே? இப்போது பப்ளிக் என்ன தான் வந்துட்டு பி பார்ட்டியை சூஸ் பண்ணாலுமே அங்கே என்ன ஆகும்? சில டைம் சில சுச்சுவேஷன்ஸில் எங்கள் பார்ட்டி ஜெயிக்கல அப்படின்றதுக்காக பி அப்படின்ற பார்ட்டிக்கு என்ன பண்ணுவாங்க? நம்மளுடைய ஏ பார்ட்டி ஃபண்ட்ஸ் கரெக்டாக கொடுக்க மாட்டாங்க. அப்போ என்ன ஆகுது? பப்ளிக்கு நம்ம இவங்களுக்கு போட்டால் மட்டும்தான் ஃபண்ட்ஸ் நம்ம கரெக்டாக வரும், அப்போ இவங்களுக்கே போட்டுடலாம் அப்படின்ட்டு ஒரு இன்டைரக்டான ஒரு திங்கிங் கிரியேட் பண்ணுற ஒரு சுச்சுவேஷன் கிரியேட் ஆகுதா? ஸோ இதுதான் இங்கே அவர் ஹைலைட் பண்ணக்கூடிய இஷ்யூஸாக இருக்குது. ஓகேவா? ஸ்டேட்ஸ் ரூல் பை அப்போசிஷன் பார்ட்டிஸ் மே ஃபேஸ் ரெடியூஸ்ட் ஃபண்டிங். இதனால என்ன பண்ணுவாங்க? ஃபண்ட்ஸை வந்துட்டு கம்மியாக ரெடியூஸ் பண்ணி கொடுப்பாங்க. அப்போ தான் என்ன ஆகும்? பப்ளிக்கு நாங்கள் இவங்க இருந்தால் எப்படியும் ஃபண்ட்ஸ் வர மாட்டேங்குது, நம்ம அவங்களுக்கே போட்டுடலாம், எப்படி இருந்தாலும் ஃபண்ட்ஸ் கரெக்டாக வந்துடும்ல, நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் போயிடும்ல அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் கிரியேட் ஆகும். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிலேஸ், நிறைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிலேஸ் இதனால நடக்கும். சென்டரை டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடிய நிறைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ்ன்றது இல்லை அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ப்ராசஸ்ன்றது ரொம்ப டிலேவாகும். ஓகேவா? இதில் ரோல் ஆஃப் கவர்னர், ஏன்னா சென்டர் தான் அப்பாயிண்ட் பண்ணது கவர்னரை. இப்போ ஸ்டேட் வந்துட்டு லெஜிஸ்லேச்சரில் ஏதாவது பில் பாஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு கவர்னரோட கன்சென்ட் தேவைப்படுது. கவர்னர் என்ன பண்ணிடுவார்? அதுக்கு எந்த கன்சென்ட் கொடுக்காம அப்படியே இது பண்ணி வச்சிருவார், ஹோல்ட் பண்ணி வச்சிருவார். அப்போ என்ன ஆகுது? அது கவர்னர் இங்கே டபுள் இன்ஜின் சர்க்கார் இல்லாததுனால, டபுள் இன்ஜின் கவர்மெண்ட் இல்லாததுனால என்ன ஆகுது? நீங்கள் என்ன தான் இது பண்ணாலும் நான் வந்துட்டு வித் ஹெல்டு தான் பண்ணி வைப்பேன், நான் திரும்பி அனுப்ப மாட்டேன், எதுவும் பண்ண மாட்டேன், அப்படியே இது பண்ணி வைப்பேன், ஹோல்டு பண்ணி வைப்பேன் அப்படின்ற மாதிரி ஆகிடுது. ஸோ இது என்ன ஆகுது? இங்கே ஃப்ரிக்ஷன்றது கிரியேட் ஆகுது இந்த டபுள் இன்ஜின் கவர்மெண்ட் இல்லாத போது. ஓகேவா? ஸோ டிலே இன் அசென்ட் டு பில், அப்புறம் வந்து பொலிட்டிக்கல் இன்டர்ஃபியரன்ஸ் நிறைய இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா கவர்னர் வந்துட்டு அப்பாயிண்டட் பை சென்டர் அப்படின்ற பொறுத்த வரைக்கும். ஸோ இதுதான் இஷ்யூஸ் வந்துட்டு இந்த ஆர்டிக்கலில் ஹைலைட் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ இது இம்பார்ட்டண்டான ஜட்ஜ்மெண்ட் ஒரு கேஸில் வந்துருக்கு. எஸ்ஆர் பொம்மாய் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா 1994. இதில் என்ன சொல்கிறாங்க? ஃபெடரலிசமை ஸ்ட்ரெங்தன் பண்ணணும், அப்புறம் வந்துட்டு ஆர்டிகல் 356 மிஸ்யூஸ் பண்ணாமல் லிமிட்டடாக இது யூஸ் பண்ணுற மாதிரி இது பண்ணணும். நெக்ஸ்ட்டு ஃபெடரலிசமை ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி கான்ஸ்டியூஷனாக சொல்கிறாங்க. ஸோ எஸ்ஆர் பொம்மாய் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா அப்படின்றது ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் அப்படின்ட்டு நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இது ரிலேட்டடாக கொஸ்டின் கொடுத்துருக்கேன். கொஸ்டின் நம்பர் 3 அப்படின்னு போட்டு உங்களுடைய ஆன்சர்ஸை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடலாம். ஓகேவா? ஸோ லாஸ்ட் டாபிக் இன்னைக்கு ஆயுஷ். ஸோ ஆயுஷ் வந்துட்டு இந்த ஆர்டிக்கல் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த ஆயுஷ்னா என்னன்னா ஆயுர்வேதா, யோகா, யுனானி, சித்தா அண்ட் ஹோமியோபதி. ஏனா ஆயுர்வேதா, வைனா யோகா, யூனா யுனானி, எஸ்னா சித்தா, ஹெச்னா ஹோமியோபதி. ஓகேவா? ஸோ இதெல்லாம் என்ன? இந்தியாவோட ட்ரெடிஷ்னல் மெடிக்கல் சிஸ்டம்ஸ் இதெல்லாம். ஓகேவா? ஸோ இவங்க இந்த ஆர்டிக்கல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்துட்டு டொமஸ்டிக்காக இந்த மெடிக்கல் சிஸ்டமை நிறைய யூஸ் பண்ணுறோம். பட் இதை வந்துட்டு நாம் நிறைய கண்ட்ரீஸ்க்கு எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா நம்ம எக்கனாமிக் டெவலப் ஆகும், குளோபலாகவும் நம்ம ரெப்ரசன்டேஷன்றது ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்றது சொல்கிறாங்க. ஸோ இதில் என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த வந்துட்டு நிறைய நம்ம நல்லது இருந்தாலுமே, இந்த ஆயுஷ் சிஸ்டம்ஸை பொறுத்த வரைக்கும் நிறைய நல்லதுகள் இருந்தாலுமே என்ன ஆகுது? இதுக்கான ஒரு சயின்டிஃபிக் வேலிடேஷன் அப்படின்றது எதுவுமே கிடையாது, சயின்டிஃபிக்காக ப்ரூவன் கிடையாது. இது நம்ம என்னதான் வைத்தியம் வந்துட்டு ஒர்க் அவுட் ஆனாலும், ரொம்ப எந்த சைடு எஃபெக்ட்ஸுமே இல்லாமல் நல்லா நம்மளுக்கு உடம்பு இருந்தாலுமே இது சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணலை. ஓகேவா? அதனால தான் என்ன, மீதி கண்ட்ரீஸ்க்கு இது எடுத்துகிட்டு போனாலுமே இது சயின்டிஃபிக் வேலிடேஷன் எதுவுமே இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு அதை பெருசாக கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த ஒரு இஷ்யூவை தான் இந்த ஆர்டிக்கலில் இவங்க ஹைலைட் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்தோம், ஆயுஷ்ன்றது ஆயுர்வேதா, யோகா, யுனானி, சித்தா அண்ட் ஹோமியோபதி அப்படின்றத பார்த்துக்கணும்.
ஸோ கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க, ஹெல்த் கேர் சிஸ்டம்ஸ்லையும் இது பண்ணுறாங்க. அப்புறம் குளோபலாக எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்காகவும் ரெகக்னிஷன் உண்டாக்குறதுக்காகவும் நிறைய வேலைகள் செஞ்சுட்டு வராங்க. ஓகேவா? ஸோ இந்த ஆர்டிகல் என்ன சொல்கிறாங்க, இப்போது இந்தியா யூரோப் யூனியன் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் போட்டுட்டோம். ஓகேவா? அதில் என்னன்னா, நம்ம இந்த ஆயுர்வேத ஆயுஷ் ப்ராடக்ட்ஸும் நம்ம நிறைய வந்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ணலாமே, நல்ல இது மூலயமா நமக்கு ரெவன்யூவும் கிடைக்கும், நம்மளோட கல்ச்சுரல் மெடிக்கல் இதெல்லாம் வந்துட்டு நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறது இருந்தால் நிறைய நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லான திங்ஸும் இருக்குது அப்படின்றது தான் இந்த ஆர்டிக்கலை சொல்கிறாங்க. ஆனால் என்னென்னா, யூரோப் யூனியன் வந்துட்டு இதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஸ்ட்ரிக்டான ரெகுலேஷன்ஸ் வச்சுருக்காங்க. என்ன, நீங்கள் சயின்டிஃபிக்காக அது ப்ரூவனாக இருக்கணும், அப்போ தான் நாங்கள் எடுத்துகிட்டு வரலாம். நீங்களே கூட அதுக்கு சர்டிஃபிகேட் கொடுங்க. என்னது, இந்தியா கூட நீங்கள் இந்த சயின்டிஃபிக்காக ரிசர்ச் பண்ண இதை சர்டிஃபிகேட் இது பண்ணிக்கோங்க, நாங்கள் செக் பண்ண கூட தேவையில்லை, நீங்கள் பண்ணி வச்சுக்கோங்க. பட் அது ஒரு சயின்டிஃபிக்கான வேலிடேட் பண்ண ஒரு ப்ராசஸாக இருக்கணும் அப்படின்றது சொல்கிறாங்க. ஸோ இது நம்ம இந்த இந்தியா EU ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டில் இது ஒரு பிரச்சனையாக மாறிட்டு இருக்கு. ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, இட் இஸ் அ பார்ட் ஆஃப் ட்ரேட் டிப்ளமசி அப்படின்றதுன்னு சொல்கிறாங்க, எக்கனாமிக் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்கிறாங்க, நாம் இதை எக்ஸ்போர்ட் பண்ணோம் அப்படின்னா. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு, வாட் ஆப்பர்ச்சுனிட்டி டஸ் திஸ் கிரியேட்? இங்கே ஆயுஷ் ப்ராடக்ட்ஸ் என்ன பண்ணலாம், யூரோப் மார்க்கெட்டுக்கு உள்ளே எடுத்துகிட்டு போகலாம், எக்ஸ்போர்ட்ஸை பூஸ்ட் பண்ணும், அப்புறம் இந்தியாவோட சாஃப்ட் பவரை என்ஹான்ஸ் பண்ணும் அப்படின்றதையும் சொல்கிறாங்க. இதில் என்ன ப்ராப்ளம், யூஎஸ் என்ன EU என்ன டிமாண்ட் பண்ணுறாங்க, சயின்டிஃபிக் எவிடன்ஸ் இருக்கணும், சேஃப்டிக்கான சர்டிஃபிகேட் இருக்கணும், குவாலிட்டி கண்ட்ரோலும் இருக்கணும். ஸோ இதெல்லாம் நீங்களே கூட இது பண்ணுங்க, இந்தியாவே கூட இந்த சயின்டிஃபிக் எவிடன்ஸும் கொடுங்க, சேஃப்டி சர்டிஃபிகேட்ன்றதை நீங்களே இது பண்ணிக்கோங்க. பட் எங்களுக்கு அந்த சேஃப்டி சர்டிஃபிகேட்ன்றது இருக்கணும், நீங்கள் ப்ரூவனாக இது பண்ணணும் அப்படின்றது தான் இவங்களோட EUவை பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு டிமாண்ட். ஓகேவா? ஸோ இந்த ஐடியாஸில் என்ன சொல்கிறாங்க, ஆயுஷ் எக்ஸ்பேன்ஷனை வந்துட்டு பாலிசி ட்ரிவனாக எடுத்துகிட்டு வரணும், குளோபலைசேஷன் ரெக்வயர்ட் ஸ்டாண்டர்ட் பொறுத்து தான் மீதி இருக்கக்கூடிய கண்ட்ரீஸ்லாம் என்ன பண்ணுறாங்க, அதை உள்ளே எடுத்துக்கிறாங்க. அப்புறம் வந்துட்டு நம்ம வந்துட்டு வீக் சயின்ஸ், நம்ம நம்மளுக்கு நிறைய இது கண்டுபிடிச்சிருக்கோம், நிறைய இது பண்ணியிருக்கோம், பட் ஆனால் சயின்டிஃபிக்காக நம்ம ப்ரூவ் பண்ண நிறைய விஷயங்கள் தவறிட்டோம். ஸோ அதை தான் இது சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, இண்டிபெண்ட் ரிசர்ச் நடக்கும். நம்ம இது ஆயுஷ்ன்றது நம்ம நாட்டை சார்ந்தது அப்படின்றதாலேயே நம்ம வந்துட்டு டக்குன்னு எல்லாத்துக்கும் வந்துட்டு கரெக்டாக தான் சயின்டிஃபிக்கல் ப்ரூவன் அப்படின்னு சர்டிஃபிகேட் கொடுக்காம நாம் இண்டிபெண்ட்டாக இந்த ரிசர்ச் நடக்க வச்சு எதுக்கு உண்மையான சயின்டிஃபிக் ப்ரூவனாக இருக்கோ அதை கரெக்டாக எடுத்துகிட்டு போய் சேர்க்கணும் அப்படின்றது சொல்கிறாங்க. ஸோ இதுதான் இந்த ஆயுஷ் பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய அந்த ஆர்டிக்கலில் நம்ம பார்த்தது. ஸோ கொஷின் நம்பர் 4 அப்படின்னு போட்டு உங்களுடைய ஆன்சர்ஸை நீங்கள் இந்த ப்ராக்டிஸ் கொஷனுக்கு கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஸோ இதோட இந்த கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ அப்படின்றது முடிஞ்சிருச்சு. ஃபார் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்துட்டு கீழே தெரியக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களுடைய டவுட்ஸை நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். வேறு ஏதாவது ரிலேட்டடாக டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் இந்த காண்டாக்ட் நம்பர் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் டவுட்ஸ் தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஸ்டே டியூன் வித் கீஸ்டோன் IAS Academy. தேங்க்யூ.